Hi guys and welcome back to Karma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் ஒரு சின்ன ஒரு பிளாக் டே மாதிரி தாங்க சொல்லணும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல. ஏன்னா மூணு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த மூணு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான லிக்விடேஷன்ஸ். ஆக்சுவலா ஃபெட் அதாவது யூஎஸோட ஃபெடரல் பேங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து பயங்கரமா வந்து டேங்க் ஆயிருக்கு. என்ன ரீசன், வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2% கீழே கண்டிப்பா வராது செப்டம்பர். ஏன்னா இன்ஃபிளேஷன் ரேட் கம்மியா இருந்தா நல்லது. ஸோ இன்ஃபிளேஷன் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2% கீழே வந்து செப்டம்பருக்குள்ள வராது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சர்க்குலேட் ஆனதாகவும், அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் வந்து அந்த அளவுக்கு பெருசா திருப்பி அப் ஆகாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ட் காயின்ஸும் சரி பிட்காயினும் சரி பயங்கரமா டேங்க் ஆயிருக்கு. முக்கியமா ரிப்பிள் சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6% வரைக்கும் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்குங்க. சோ இந்த ஒரு ஃபெட்டோட ரீசெண்டான ஒரு சின்ன ஒரு பேனிக்கால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், சவுத் கொரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா புது டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்போஸ் பண்ணிருக்காங்க லாஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபேமஸான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்றாங்களாம். பிட்டம் அப்பிட் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ண சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பே பண்றாங்க. அதுல ஆல்மோஸ்ட் $220 million வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணணும். பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லா வந்து பாத்தீங்கன்னா கொரியன் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் ப்ரோ இது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைட்ல வந்து அட்மோஸ்ட் சேஃப்டிக்காக சொல்லலாம். கொரியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மக்கள் மேல இருக்க ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கணும். அதனால நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கு தான் பில் பண்றாங்க. இஃப் தே ஆர் ஏபிள் டு இது சப்போஸ் அவங்க ஏதாவது லூட் பண்ணிட்டு போயிட்டா கூட எங்களால் ரீபே பண்ண முடியும், இல்ல அதை காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சடன் ஒரு பேனிக் ஒரு டிஸ்டார்ஷனை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. சோ மத்தபடி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிரேட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுலயுமே இல்ல. ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து என்ன தெரியுமா, ஹாங்காங்ல. சோ ஹாங்காங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு புது ஒரு பெரிய புரோக்கருங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் கிரிப்டோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல இன்னொரு ஒரு எக்ஸ்சேஞ்சுமே ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க. சோ ஹாங்காங் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா யூஎஸ் தள்ளிட்டு ஒரு பின்ன அப்பா வந்து மாறிட்டு இருக்கு. ஏன்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயினோட ETF தான் அப்ரூவ் ஆச்சு. ஆனா ஹாங்காங்ல அட் அ டைம்ல பிட்காயின் ETF-ம் சரி இத்தனை சேர்த்து அப்ரூவ் பண்ணாங்க ஈவன் பிஃபோர் யூஎஸ்ஏ. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவா பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல யூஎஸ்ல வந்து இந்த ஃபெட் எல்லாம் வந்து கண்டிப்பா வராது நடக்காது நெகட்டிவா பேசிட்டு இருக்க சமயத்துல ஹாங்காங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூவ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. சோ ஹாங்காங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய இனிஷியேட்டிவ் கிரிப்டோ கரன்சில இது மூலமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது புரியுதுங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஸ்டில் எவ்ரிதிங் இஸ் ஆன் த கார்ட்ஸ். பிட்காயின் பேக் டு 70K, சொலானா டு 200, எவ்ரிதிங் ரிப்பிள் டு $70, எவ்ரிதிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ட்ராக்ல தான் இருக்கு. எந்த ஒரு பெரிய பிக் சேஞ்சஸுமே கிடையாது. இது எல்லாமே மேபி கம்மிங் வீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். So that is the news that we want to share with you guys today. So hope this information வந்து உங்களுக்கு எப்படியாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இன்னோவேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். So thank you for watching Karma Crypto and do subscribe to Karma Crypto for more interesting updates.